ஸோ கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்தாச்சு மக்களே. மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க. மஞ்சரியும் பவித்ராவும் லீஸில் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க. 2 பேருக்கும் ஈக்குவல் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு பீப்புள் வந்து சொல்கிறாங்க அது என்ன எனக்கு புரியலை. மஞ்சரினா ரொம்ப ஈவில், டேஞ்சர், பாய்சன் அப்படின்னு சொல்கிறதும், பவித்ராவை ஏஞ்சல்னு சொல்கிறதும் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இவங்க வந்து இது பிக் பாஸ் வந்து ஒரு கேம், இறங்கி ஆட வேண்டிய கேம். அதில் மஞ்சரி வந்து இறங்கி ஆடுறாங்க. அவங்க வந்துட்டு அன்றைக்கி கேப்டனாக இருக்கும்போது முத்துக்குமரன் யாருமே இல்லாதப்போ வந்து அவங்க மட்டும்தான் சைடில் சப்போர்ட்டுக்கு நின்னாங்க. பட் இப்போ நிறைய முத்து ஃபேன்ஸே அவங்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து பவித்ரா மஞ்சரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, சோஃபாவில் போய் உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, புள்ளி பண்ணுறாங்கங்கிறாங்க. பவித்ராவும் ரெஜிஸ்டர் தான் பண்ணுறாங்க. நான் பாவம், என்னை விட்டால் பாவமே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுலேயும் லக்கு இல்லை, அதுலேயும் இல்லை, நல்ல லக்கெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அந்த வியட்நாம் ட்ரிப்பு கிடச்சிருக்கு. இப்போ இந்த தர்ஷா குப்தா எவிக்ஷன் வந்து இவங்களால தான் நடந்துச்சு. என்எஃப்பி கிடச்சனால தர்ஷா குப்தா எவிக்ட் ஆனாங்க. இத்தனை வீக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போவும் அடுத்த கேஷ் பாக்ஸ் வீக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய லக் இருக்குது. பட் எனக்கு லக் இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்றது. இப்போது இந்த பபிள் பெயிண்ட் டாஸ்கில் கூட எனக்கு லக் இல்லை, ஐயோ எனக்கு காஃபியும் குக்கீஸும் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே அவங்களும் ஒரு டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறாங்க. இது பிக் பாஸ் கேம். இங்கே வந்து மிக்சர்ஸை விட மிக்சர்னால் அவங்க பவித்ரா நல்ல டாஸ்க்ஸ் விளையாடுறாங்க. பட் அதர் தேன் டாஸ்க்ஸ் வந்து இறங்கி அடித்து விளையாடுறதுங்கிறது மஞ்சரி தான். எல்லா இடத்துலையும் அவங்களோட ப்ரெசன்ஸை ப்ரூவ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எவிக்ட் ஆகி போகிறாங்க. சார் இது மக்களோட முடிவு. 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. பவித்ரா ஃபேன்ஸ் நிறைய ஓட் பண்ணனால மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.